Hey guys, welcome to the channel to the gaming with UK. So இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்? போன வீடியோல என்ன பண்ணோம் நம்ம? ஸோ போன வீடியோல வந்து இந்த ரியல்மி நார்சோ 20 ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பட்ஜெட் கேமிங் ஃபோன் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல பண்ண போறது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். இதோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 7K அதாவது 10K ரேஞ்சில் கூட இது சொல்லலாம். தேடி பார்த்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோன் தான் இது. இந்த ஃபோன் வந்து போக்கோ C3. நான் வாங்கியிருக்க வேரியன்ட் வந்து 3GB 32GB வேரியன்ட் அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹே காய்ஸ், இப்போ இதான் வந்து அந்த பாக்ஸ். இது ஆக்சுவலி அந்த ரியல்மி நார்சோ மாதிரியே இருக்குது இந்த பாக்ஸு. சேம் கலர், வேர்டிங்ஸ் எல்லாமே வேர்டிங்ஸ் அந்த ரியல்மி முதலாக வந்து போக்கோ கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து ஒரே ஃபீல் தான் இருந்துச்சு. ரெண்டு பாக்ஸையும் பார்க்கும்போது வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஓகே, ஃபஸ்ட்டு எங்கள் சைடில் இருக்க சீல்ஸ் பிரிப்போம். இது வந்து 4 கேமரா செட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. 4 கேமரா, அப்புறம் வந்து ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி, மீடியாடெக் ஹீலியோஸ் G35 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு கரெக்டான ஒரு இதுன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, ஆப்டான ஒரு கான்ஃபிகரேஷன் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் பிரிப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே மொபைல் ஃபோன் இருக்கு. ஓகே, அந்த பாக்ஸ் வந்து உண்மையிலே ஒரு ஸ்மூத்தாக வந்துருந்தது. ஸோ அது இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். நாங்கள் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருந்துருக்கோம். ஸோ இதுக்கு பேர் வேறு கிளேஷியர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஃபோன் அங்கே வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ உள்ளே வந்து டிபியூ கேஸ் இது கூட வராதுன்னு நினைக்கிறேன். எஸ், இமேஜிக் டூல் இருக்குது. எஸ், டிபியூ கேஸ் கொடுக்கல. ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. இதில் டிபியூ கேஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஒரே ஒரு குறை. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் கிடைக்கும் போது இதில் கிடைக்கலன்றது வந்து ஒரு பெரிய குறையாக தெரியுது. ஓகே, இதையும் அங்கே வச்சுருவோம். ஸோ அடுத்தது வந்து நார்மல் பவர் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் கிடையாது. ஸோ ஜியோமி சொன்னது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மல் சார்ஜர். ஸோ அந்த கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து யூஎஸ்பி, ஆமாம், யூஎஸ்பி டு மைக்ரோ யூஎஸ்பி வரும். டைப் சி கிடையாது. ஸோ நார்மல் தான், யூஎஸ்பி டு மைக்ரோ யூஎஸ்பி. ரெட்மி கிட்ட ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் அவங்க யூஐ தான். ஸோ போக்கோ வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோன், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஒரு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர் வந்து எடுத்துருவோம். வேறு என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபோன் மேலே இன்னொரு ப்ரொடக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து டியூல் டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ எஸ்பி இருக்குது, மைக்ரோ ஃபோன் இருக்குது, அண்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஸ்பீக்கர் தான். டியூல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. அது ரொம்ப கிரிப்பியாகவும் இருக்குது அதே சமயம். ஸோ சாரி, 3 கேமரா செட்டப் தான். 4 கேமரான்னு சொல்லிட்டு 3 கேமரா செட்டப் இதில் ஆக்சுவலி. வந்து டியூ ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம் போடுற ஸ்லாட் இருக்குது. இந்த ரெண்டு சைடுமே வந்து இந்த சைடு வந்து வால்யூம் ராக்கர்ஸும் இருக்குது, அந்த சேம் டைம் வந்து பவர் பட்டனும் இருக்குது. எல்லாமே ஒரே சைடில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மேலே கவர் ஃபஸ்ட்டு பீல் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட் போட் இது எப்படின்றது பார்த்துருவோம். ஸோ ரொம்ப டைம் ஆகுது. இது ஆக்சுவலி ஃபஸ்ட் போட் எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகுது, ஏன்னு தெரியல. ஸோ ஓகே, போக்கோ டிஸ்பிளே வந்து நல்லாயிருக்கு. இனிஷியலாக ஸ்டார்டிங்காக நல்லாயிருக்கு. ஸோ இது செட்டப் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் சைடில் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து இதுக்கான பைக் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு நம்ம இப்போது.
ஒரு அப்டேட் இருந்தது. ஸோ அந்த அப்டேட்டும் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து லேக் தெரிஞ்சுது எனக்கு ஆக்சுவலி. ஸோ நான் இப்போ பண்ணும்போதே தெரியும். ஸோ டச் அவ்வளோக்கா டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ரொம்பவே கொஞ்சம் கிளிச்சியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு MIUI வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் கஸ்டமைஸ் பண்ண UI அது. ஸோ அதில் வந்து இந்த ஃபீல் தெரிஞ்சது ரொம்பவே டிசப்பாயிண்டான ஒரு விஷயம். பட் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவ்வளோ இருக்கிறது வந்து ஓகே. ஸோ ஒரு லெவல் இருக்கு. ஸோ அந்த லெவலில் தான் ஒர்க் ஆகும் போல். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸ், டார்க் மோட் எங்கே இருக்குன்றது பார்த்துருவோம். டார்க் மோட் எப்படி இதில் ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே வந்து உண்மையிலே எனக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து உண்மையிலே இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த கலர் வைப்ரன்சி எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஸ்க்ராலிங் எஃபெக்ட் வந்து ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. ஸோ MIUI 12 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 32GB ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் வந்து Android 10 முக்கியமான விஷயம். இது வந்து Android 10. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அப்டேட். ஸோ அப் டு டேட்டில் வந்து அப்டேட் பண்ணி வச்சாச்சு ஃபோனை. அடுத்தது அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. அனிமேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ நம்ம கேமரா செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கேமரா பின்னாடி 3 லென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துருவோம். ஸோ ஓகே, AI எனேபிள் பண்ணியிருக்கிறது இதில் பார்ப்போம். ஸோ இந்த டிவைஸில் வந்து நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லா ப்ளோட்வேர்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் வந்து இதில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாண்டா கிளாஸ், கொரிலா கிளாஸ் இல்லை, பாண்டா கிளாஸ். அது வந்து சைனீஸ் அவங்க தயாரிக்கிற கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டெஸ்ட் போக யூஸ் பண்ண தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஓகே, நல்லா வந்திருக்கு கேமரா. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் வந்து நான் வீடியோட லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எடுத்திருக்க ஷார்ட் வரைக்கும் நல்லா வந்திருக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கேமராக்கு. ஸோ கூகுள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த டச் தான் வந்து ரொம்பவே எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நான் கொடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது வரா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஏன்னு தெரியல. ஸோ உண்மையிலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கேமராக்கு. பட் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இது ஓகே. ஸோ இதோட சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். யூடியூப் போய் வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Gaming with mask. Oh. ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோ. Hey guys, welcome to the channel Gaming with UK. So இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு PC பில்டிங் கைடு. ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டீங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸாகவும் இருந்தீங்க. ஸோ நான் PC வாங்க போறேன், அது வந்து எது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. எப்படின்னா நல்லா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப லவுடாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை, டீசெண்டாக இருந்துச்சு. ஸ்பீக்கரில் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. டீசெண்டான ஆடியோ. ஸோ இதுதான் கேமரா சாம்பிள்ஸ். ஸோ AI வச்சு எடுத்தது இது. எக்ஸ்டீரியர் ஷாட், எக்ஸ்டீரியர் சன்லைட் இதில் எடுத்தது. அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இது இன்டோர் லைட்டிங்கில் இருந்து செல்ஃபி ஷாட். அண்ட் இது எக்ஸ்டீரியர் லைட்டிங்கில் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. அண்ட் வந்து ஆடியோவும் வந்து ஃப்ரண்ட் கேமராவோட ஆடியோ தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் கிளாரிட்டி என்னன்றதை இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் சுமார், ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம். கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு வீடியோ. சவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிளாரிட்டி ஓகே. ஃப்ரண்ட் கேம் கம்பேர் பண்ணால் கிளாரிட்டி ஓகே. பட் 3 கேம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றதே தெரியாத ஒரு அளவாக இருக்குது. பிகாஸ் 3 கேம் கொடுத்துட்டு குவாலிட்டி எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது குவாலிட்டி. பட் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே ரொம்ப ஜாஸ்தியான.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி மேலும் பல வீடியோகள் வர காத்திருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ தேங்க்யூ காய், சைனிங் ஆஃப் கேமிங் வித் யூகே.